வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி உங்களுக்காக ரவா பொங்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ரவா பொங்கல் செய்கிறது ரொம்ப சுலபம். எப்போதும் நம்ம அரிசி உபயோகப்படுத்தியே பண்ணுறப்போ நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்கிறப்ப ரவை யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றப்போ ரவா பொங்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறது பழக்கம். இதுலேயே நம்ம நாட்டு ரவை இருக்கு இல்லையா, அது உபயோகப்படுத்தினாக்க கொஞ்சம் அதிகப்படியான தண்ணீர் விட வேண்டியிருக்கும். பம்பாய் ரவைனாக்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணீர் விட வேண்டியிருக்கும். இப்போ இந்த ரவா பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மெல்லிய ரவை 1 கப், 1/4 கப் பயத்தம் பருப்பு கிள்ளு பதமாக வேக வைத்தது, உப்பு தேவையான அளவு, மிளகு சீரகம் கரகரப்பாக பொடித்தது விரும்பும் அளவு, இஞ்சி துருவல் சிறிதளவு, பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு, நெய், எண்ணெய் தேவையான அளவு, 1 ஆர்க்கு கறிவேப்பிலை உருவியது. இந்த ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியை வறுத்தெடுத்துடலாம். வறுத்த ரவையாக இருந்தால் மறுபடியும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை முந்திரி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இதுலேயே கூட ரவையை நல்லா வறுத்துக்கலாம், நல்லா மணம் வர வரைக்கும். முன்பே வறுத்த ரவையாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் நம்ம வாங்கினதுக்கப்புறமே ரவை புழு வராமல் இருக்கணும்னா வறுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த பயத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா 3க்கு 1ன்னு கணக்கு. அதாவது இல்லைன்னா ஒரு ரவைனாக்கா 1/4. அதை இந்த மாதிரி வேகணும். அதாவது தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ இது நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வேகணும். நல்ல மணம் வர வரைக்கும், நிறம் மாற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம், மாற்றிக்கலாம். ஒரு தட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பயத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 3லேருந்து 3.5 மடங்கு நம்மளுக்கு தண்ணி வேணும். நான் இந்த இதில் 1 எடுத்திருக்கேன். இந்த பயத்தம்பருப்பில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது. அதோட இந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது முன்பே வேக வச்சதுங்கிறதுனால இதுக்கு தகுந்த அளவு இப்போ உப்பு சேர்த்துலாம். இது கொதி வர்றப்போ நம்ம இந்த ரவையை தூவிக்கிட்டே கிளறணும். இப்போ முதல்ல அதில் உப்பு நல்லா கரையட்டும், கலந்து விடுங்க. மறுபடியும் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை தூவிக்கிட்டே கிளறணும். உப்பு பத்தலைன்னா சரியாக கொதிக்காது. இப்போ கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், சென்டர்லேயும் கொதி வருது. இந்த மாதிரி பார்க்குறப்பயே நம்மளுக்கு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ இந்த வறுத்த ரவையை இதில் தூவிக்கிட்டே கிளறலாம், கட்டி தட்டாமல் கிளறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது கொதி வர்றப்போ இப்போ இதை ஊற்றிக்கிட்டே கிளறலாம். பாருங்கள், நம்ம குறைச்ச தண்ணியில் ரவை வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி வைக்கணும். நம்ம உப்பு சேர்த்தாச்சு. முதலியே அந்த நெய்யில் வறுத்ததுனால கொஞ்சம் அந்த நெய் அதில் இருந்தது. அதனால் அந்த நெய் அதில் இருக்கும். நம்ம கடைசியாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதை 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் ரவை. வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு இறக்கிட்டாக்க உங்களுக்கு சுவையான பொங்கல் நிமிஷத்தில் தயார். இது பாதி வேகிறப்ப நம்ம என்ன பண்ணனாக்கா திறந்துட்டு இஞ்சி துருவல், இது ஆப்ஷன் தான், அவங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும் பொங்கல். மிளகு சீரகம் கரகரப்பாக பொடிச்சது இது சேர்த்தா அதோடு சேர்த்து கலந்து வந்துடும். நம்மளுக்கு அந்த காரத்தோடு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அந்த பெருங்காயத்தூள் போட்டோம் இல்லையா, அது மேலேயே கொஞ்சமாக நெய் விட்டோன்னே அது அப்படியே மெல்ட் ஆகும். அதோடு அது நல்லா வாசனையாக சேர்ந்து வந்துடும். விருப்பப்பட்டால் எண்ணெய் கூட விடலாம், 2ல் எது சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கலந்து விடலாம். நெய் அதிகம் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எப்போதும் நம்ம பொங்கல் அப்படிங்கிறப்போ உப்புமாவை விட கொஞ்சம் தளர இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணணும். பொதுவாக 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே தயாராகிடும். நம்ம கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். கையால் தொட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு ஒட்டாமல் வந்ததுனாக்கா இப்போ உங்களுடைய பொங்கல் தயார். வறுத்த முந்திரி பருப்பை மேலே அலங்கரித்து பரிமாறினா உங்களுடைய ரவா பொங்கல் தயார். ரவையை நல்லா வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இதுக்கெல்லாம் நெய் விட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த பொங்கல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தளர இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம பரிமாற கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ
இந்த மீதி இருக்கிற நெய்யை வந்து இதோட மேலே போட்டுடலாம். முந்திரி பருப்பு. சுவையான ரவா பொங்கல் தயார். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரவை நல்லா வறுத்துருக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு கப்பு ரவை அப்படின்னாக்கா அதுக்கு 3 மடங்கு தண்ணி நம்மளுக்கு அவசியம். பைத்தம்பருப்பு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி அரை கப் இருந்தாக்க அதுக்கு தகுந்த மாதிரி 3 இல்லை 3 நம்ம ரவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி இஞ்சி அவங்கவுங்க விருப்பம், மிளகு சீரகத்தை இதுக்கு பொடிச்சு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்றபடி வந்து நம்ம ரெகுலர் பொங்கலுக்கும் ரவா பொங்கலுக்கும் இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். அந்த பொங்கலை விட இது செய்கிறது இன்னும் சுலபம், ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். ரவா பொங்கல், this is one of the delicacy in the South India. It's very very tasty, very simple and easy to prepare. For this we have to cook green gram dal in enough water till it splits. Dry roast rava and keep aside. Heat little ghee, roast cashew nuts, take it out and keep aside. Pour the cooked green gram dal along with enough water. Add salt. When it starts boiling, add rava by sprinkling it and mixing it gently. Close with lid and cook for 5 to 7 minutes. After opening the lid, add grated ginger, cumin and pepper powder, curry leaves, Asafoetida and little more ghee. Gently mix it well. Take out and decorate it with cashew nuts, roasted cashew nuts. Your Rava Pongal is ready.